நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, நீங்க என்ன பக்கத்துல உட்கார வச்சு அன்பா பேசி அட்வைஸ் பண்ணி என்ன அனுப்பணுங்கிற முடிவுல இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஏன்னா நான் இங்க இருந்து போக போறதா இல்ல. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா மாலதி என்ன சொன்னான்னு? அவ என்ன சொல்றாளோ அதுதான் நடக்கும். புரிஞ்சுதா? அம்மாடி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. மாலதி கண்ணு, நீ உன் விருப்பப்படிதானே இங்க வந்திருக்க. போகும்போது உன் விருப்பப்படியே போ. இங்க யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டாங்க, உன்னை யாரும் வற்புறுத்த மாட்டாங்க. நிம்மதியா இரு, நீ விருப்பப்படுற மாதிரியே. சரியாம்மா? நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா போ. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ரொம்ப களைச்சு போயிருப்பேன். போ. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையான தாடி தானா? ஆமா உண்மையான தாடி தான் இது. அதுக்கு என்ன? ஏன் இப்படி வச்சிருக்க? கார்ட்டூன் மாதிரி இருக்க. சரியா சொன்ன. என்ன சரியா சொன்னாங்க? நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன், எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இனிமே நானும் அப்பா மாதிரி மீச வச்சுக்க போறேன். இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மாடா. வித்யா, உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா உங்கள் வீட்டை பற்றி உங்கள் அப்பா பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்க வினேஷா, நான் இங்கே நல்லா தான் இருப்பேன். ஒரு வேளை இங்கே இருக்கும்போது உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கு வேணா ஃபோன் பண்ணு. சரியா? சரிங்க சார். சரி வா. வித்யா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஏய், இவங்கள எதுக்கு உள்ள வர சொல்ற? ஏய் தல, நான் பேசிக்கிறேன். ஏங்க வந்தீங்க? ஏன்? அது ஒன்றும் இல்லை, வித்யாவை கொஞ்ச நாளைக்கு இங்கே விட்டு போகலான்னு வந்தேன். ப்ளீஸ் இவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. பணக்கார விட்டு போயா? அம்மா நீ இங்கேயே இருந்துடலான்னு வந்துட்டியா? நீங்கள் பெத்த பொண்ணுக்கிட்ட இப்படியா பேசுவீங்க? இவ கஷ்டப்படுறதே உங்களுக்கு உதவி செய்தான். அப்படி என்ன பெரிய உதவி எங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா? இத்தனை வருஷமா நாங்கள் தான் இவளை பார்த்துக்கிட்டோம். சோறு போட்டு துணிமணி கொடுத்து இவ்வளோ பெருசாக வளர்த்து விட்டுருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? சும்மா வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கா? இவ வெளியே போகாம வீட்டில் இருந்தால் எங்களுக்கு எப்படி காசு வரும்? காசு காசு. சரி, இப்போ நீ போகலாம். ஓ நீங்க வா. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நான் உன் கல்யாணத்தை பற்றி ராம் சரண் கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அவன் உனக்காக நிறைய காசு கொடுக்க தயாராக இருக்கான். புரிஞ்சுக்க. நீ என்ன அடிச்சிட்டியா? என்ன அடிச்சிட்டல்ல? இப்போதைக்கு உன் மேலே ஒரு அடி தான் பட்டிருக்கேன். மறுபடியும் அவன் மேலே கை பட்டுச்சு, அதோட உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? ஏய், நான் தான் இவளை பெத்தேன். இவன் ஏன் பொண்ணு, நான் பெத்த பொண்ணு. நான் அவளை என்ன வேணாலும் செய்வேன். ஆனா நீ யார எங்களை கேட்கறதுக்கு? டேய், மரியாதைங்கிறது வெளியே போடு. மரியாதை வெளியில போட. ஏய், அவளை எங்க கூட்டு போற? அவளை எங்க விட மாட்டேன்.
இங்கே பாரு வித்யா, உங்கள் அப்பா இன்னைக்கு என்கிட்ட பேசின பேச்சுக்கு ஹலோ, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் தால் பண்ணிருக்கேன். வாமா மல்தி, வா. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, வா சாப்பிடுமா. ஆமா மாலதி, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையல் தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் என் கையாலேயே சமைச்சிருக்கேன். அது என்னன்னா, ஸ்வேதா அவங்க அம்மா வீட்டே போய் உட்காந்துக்கிட்டா. அதனால என்ன, நானே என் கையால உனக்கு ஃபேவரட் டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சிருக்கேன். நீ நிறைய சாப்பாடு சாப்பிடணும், உன்னோட குழந்தையையும் சாப்பிட வைக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தாமிய வயிற்றுல இருக்கும் போது நான் பகல்ல நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எத்தனை தடவை தெரியுமா? 10 தடவை. பாத்தியா, அதனாலதான் என் பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கா, என் செல்ல குட்டி. ஆமா ஆமா, சாப்பிட்டது நீதான், ஆனா சமைச்சு போட்டது நாங்க தானே. பாட்டி பாட்டி, விஸ்வா மாமா ஏன் இன்னும் வரல? வர்ற நேரம்தான். அரே பாரதி கண்ணு, வாமா வந்து உட்காரு, சாப்பிடு. நீங்க எல்லாரும் அடிக்கடி வாசக்கதவை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? யாராவது வர போறாங்களா? யாரும் வரல. இந்த ராத்திரியில யார் வர போறாங்க? அது மட்டும் இல்ல, உங்க சித்தப்பா பிசினஸ் டூருக்காக வெளில போயிருக்காரு. அவரு இப்ப வர போறது இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரேமா, சொல்லுங்க அத்தை. போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இப்பவே போய் பாக்குறேன். வணக்கம். நல்லா இருப்பா. எப்படி இருக்க ஜீவிதா? ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. மாலதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இத பாரு மாலதி, ஒரு முறை என்ன பேச விடு. அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். மாலதி, ஐ எம் ரியலி சாரி. உன்கிட்ட நான் ரொம்ப ரூடா பேசிட்டேன், ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். என் கெரியரை நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஆனால் நான் இதெல்லாம் யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்?
நம்ம குழந்தைக்காக, நமக்காக. நான் கொஞ்சம் இடகுடமா பேசிட்டேன், ஒத்துக்கிறேன். நான் கண்டிப்பா அப்படியெல்லாம் பேசியிருந்திருக்க கூடாது. மாலதி, நம்ம ஒன்றும் இதுக்கு முன்னாடி சண்டை போடாதவங்க கிடையாது. ஆனா இந்த முறை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மாலதி, உன் மேல சத்தியம், நம்ம குழந்தை மேல சத்தியம். இதுக்கப்புறம் நான் அப்படியெல்லாம் சத்தியமா பேச மாட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நான் உன்னை கூட்டிட்டு போதான் வந்தேன். ப்ளீஸ் கம். அட மாலதி, இதுல என்ன இருக்கு? ஒத்துக்க. எவ்வளவு தூரத்துல இருந்து உன்னை சமாதானப்படுத்த வந்திருக்காங்க. நீயும் கோவத்தை தூக்கி எறிஞ்சிரு. ஆமா மாலதி அக்கா, விஸ்வா மாமா சொல்றத ஒத்துக்கோங்க ப்ளீஸ். மா சொல்லுங்கம்மா. மாலதி ப்ளீஸ் உன்னோட கோவத்தை விட்டுற. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருங்க மாலதி. மாலதி கண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்கம்மா. நான் என் லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணாத வரைக்கும், ஒரு இடத்தை பிடிக்காத வரைக்கும், என்னோட முதல் பிரையாரிட்டி என்னோட கெரியர் தான், பேபி இல்ல. ஒருவேளை அந்த குழந்தையை நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ உனக்கு வாழ்த்துக்கள். எனக்கு குழந்தை தேவையில்ல, புரிஞ்சதா? சாரின்னு சொல்றதுனால எந்த தப்பையும் மன்னிச்சிட முடியாது விஸ்வா. நீ என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டியோ, எப்படியெல்லாம் பேசினியோ, அதுக்கப்புறம் நீ 1,00,000 முறை சாரி சொன்னாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். குழந்தைக்காக நானும் இன்னும் தயாராகல விஸ்வா. நானும் உன்ன மாதிரி கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு. கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை என்னால எப்படி இழக்க முடியும்? கடவுள் கிட்ட என்ன சொல்றது? கடவுளே, நாங்க இன்னும் குழந்தைக்கு தயாராகல, சோ ப்ளீஸ் இப்போதைக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லணுமா? நீ எல்லாம் மீறி பேசிட்டு விஸ்வா. ஒரு வாட்டி இல்ல, நீ 1000 வாட்டி சொல்லிட்டு விஸ்வா, இந்த குழந்தை வேணான்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல மாலதி. இல்ல விஸ்வா, உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது உன்னோட இந்த பேச்சு என் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ குழந்தைய பத்தி பேசுறதை விட ஆனா எப்படி உன்னால இந்த மாதிரி யோசிக்க முடியுது? எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தானே, எவ்வளவு டென்ஷனா இருந்தானே. நீ என்ன இன்சல்ட் பண்ணல. என்னோட குழந்தைய, நம்ம காதல, நம்ம உறவை, அந்த நம்பிக்கையை கொண்டுட்ட. நீ எல்லாத்தையும் முடிச்சிட்ட விஸ்வா. இதுக்காக நான் உன்னை எப்பவும் மன்னிக்க போறதில்ல. ராக் ஸ்டார், நீ ராக் ஸ்டார் ஆகணும்ல. ஒரு ராக் ஸ்டார் கையில குழந்தை இருக்க கூடாது, கிட்டாதான் இருக்கணும். நீ என்ன சொன்ன? என் குழந்தை உன்னோட சக்சஸ்க்கு தடையா இருக்கா? அப்படின்னா போ, உன் கேரியரை பாத்துக்கோ. இன்னைக்கு நான் உன்ன நம்ம உறவு கிட்ட இருந்தும் நம்ம குழந்தை கிட்ட இருந்தும் விடுதலை பண்றேன். நானும் இல்ல என்னோட குழந்தையும் உன்னோட சக்சஸ்க்கும் உன் கெரியருக்கும் நடுவுல வர மாட்டோம். நீ உன் கெரியரை பாத்துக்கோ, நான் என்னோட குழந்தைய பாத்துக்கிறேன். என் குழந்தை இங்கதான் பிறக்கும், நான் இங்கேயே வச்சு அதை பாத்துக்கிறேன். அப்புறம் என்னைக்கும் என்ன சமாதானப்படுத்தணும் திரும்ப வந்துடாத. என்னன்னா என்னைக்கும் திரும்ப வர போறதில்ல, என்னைக்குமே இல்ல. மாலதி, விஸ்வா, மாலதி நீ சொல்ற எதுவும் கேக்குற மாதிரி இல்ல. நீரு, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். அது எப்படி அண்ணி? அவ என் கூட வரமாட்டேன்னு சொன்னா நான் சம்மதிச்சிடுவேனா? அப்படியெல்லாம் நடக்காது. நான் அவளை சமாதானம் பண்ணிடுவேன். விஸ்வா,
ப்ளீஸ் அடம் பிடிக்காத. எனக்கு மாலதி பத்தி நல்லாவே தெரியும், அவளோட கோவத்தை பத்தியும் நல்லா தெரியும். அதுவும் இல்லாம மாலதி இந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுறத நான் விரும்பல. இதனால குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும் விஸ்வா. நானே போய் அவளை சமாதானப்படுத்துறேன். சரி விஸ்வா, ஜீவிதா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இவளாலதான் மாலதியோட கோவத்தை சாந்தப்படுத்த முடியும். அவளை போக விடுங்க. போ ஜீவிதா, போய் மாலதி கிட்ட நல்லபடியா பேசு. இந்த நேரத்துல அவ இந்த மாதிரி கோவப்படுறது நல்லதுக்கே இல்ல. போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஞாபகம் இருக்க மாலதி, சின்ன வயசா இருக்கும் போது நீ கோவப்பட்டனா உன்னை எப்படி நான் சமாதானப்படுத்துவேன்னு? உனக்காக குதிரையா மாறி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்து, உனக்காக கதை சொல்லி பொம்மைங்களை வாங்கி கொடுத்து, இந்த டாலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சின்ன வயசுல ஒரு நாள் நம்ம விளையாடிட்டு இருக்கும் போது என் கைப்பட்டு தெரியாம உன்னோட பொம்மை ஒண்ணு உடைஞ்சிருச்சு. அடேங்க அப்பா, அதுக்காக நீ எவ்வளவு அழுத தெரியுமா? அழுது அழுது உன் கண்ணே கண்ணீரால நிரம்பிடுச்சு. அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்ப என் பொம்மை மாதிரி இருக்கிற தங்கச்சிக்காக ஒரு புது பொம்மைய நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட? ஆனா நான் குழந்தை இல்லக்கா, நான் வளர்ந்துட்டேன். அப்புறம் இப்ப உடைஞ்சது பொம்மை இல்ல, என் மனசுதான் உடைஞ்சிருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது மாலதி. ஆனா நீ என்னோட பேச்சும் கேட்க மாட்டியா? நீ ஏன் மேலயும் கோவமா இருக்கல்ல? இல்லக்கா, நான் இதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? ஒருவேளை நீ விஸ்வாவை சண்டிகர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்ததுக்காகவா நான் உன் மேல கோவப்பட போறேன்? என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. இப்ப நீ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, விஸ்வாவுக்கு அண்ணியும் கூட. அந்த கடமையை நீ நிறைவேற்றணும்ல. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஆனா என்ன நினைச்சா எனக்கு இப்ப கோவமா இருக்கு. ஒருவேளை நான் கொஞ்சம் நினைச்சிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. நான் என்னோட சந்தோஷத்துல உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். அது அப்படி எல்லாம் நடந்தது. நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன்ல, உன்னை நல்லா கவனிச்சுப்பேன். ஆனா அந்த வாக்கு காப்பாத்த முடியும். அக்கா அக்கா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத. ஒருவேளை நான் ஹர்ட் பண்ணிருந்தா ஐம் சாரிக்கா. ஆனா இப்போ என் மனசு எப்படி இருக்குன்னு என்னால உன்கிட்ட சொல்ல முடியலக்கா. ஆனா நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு பழிய ஓ மேல போட்டுக்காதக்கா. தப்பு ஓ மேல இல்ல, விஸ்வா மேலதான். அப்புறம் அக்கா ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் எனக்கும் விஸ்வாக்கு நடக்கிற பிரச்சனையை தலையிடாத. இது நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி மாலதி, ஒருவேளை நீ இதுதான் விரும்புறேன்னா நீ இங்கே இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் விஸ்வா இல்லாம உன்னால எனக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. நீ எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சிடு மாலதி. இப்ப போ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. இத பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும்.
அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன். ஆனா ஆனா இது அவசியம். உனக்காகவும் உன் ஃபியூச்சருக்காகவும்.